ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, எக்ஸலுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். சரியா? இந்த இருக்க அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். அப்புறம் யாராவது இந்த எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களும் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சுட்டாவே உங்களுக்கு எக்ஸலில் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ண தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். சரியா? அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சம் ஃபார்முலா. சம் ஃபார்முலா எப்படி பார்க்குறதுன்ட்டு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இங்கே வாங்க, இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம சம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், நான் டோட்டலுங்கிற காலத்துக்கு கீழே வந்திருக்கிறேன். அங்கே ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து சம் கொடுங்க. சம் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் இந்த மார்க் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸ், அந்த செல்லு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. சரியா? க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டல் மார்க் நமக்கு ஆட் ஆகி அவுட்புட் கிடச்சிருக்கு. சரியா? இப்போ அந்த ஃபார்முலாவை ரைட் சைட் கார்னரில் கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்முலா எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நமக்கு சம் பண்ணி கொடுத்துருச்சு. சரியா? இப்போ பாருங்கள், நான் அதை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, அனதர் மெத்தடு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்து ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு மார்க்கை. அப்புறம் எகெயின் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து 1 by 1 நான் மார்க்கை செலக்ட் பண்ணுறேன். சரியா? ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தேன்டா இந்த டோட்டல் மார்க்ஸ் நமக்கு ஆட் ஆகி நமக்கு டோட்டல் கிடைக்கும். சரியா? இது இன்னொரு மெத்தடு. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தடு தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? இப்போ பாருங்கள், அந்த ஃபார்முலா மேலே ஃபார்முலா பார் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்னென்ன ஃபார்முலா கொடுக்குறீங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் மேலே பார்த்துக்கிடலாம். சரியா? ஃபார்முலா பாரில் அந்த மேலே நான் செலக்ட் பண்ணியிருக்குது அதான். சரியா? இப்போ அந்த ஃபார்முலாவை பாருங்கள், நம்ம எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோன்னா டோட்டல் எல்லாம் நமக்கு கால்குலேட் பண்ணி அவுட்புட் கிடச்சிருக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, பார்ப்போம். என்ன ஃபார்முலா நெக்ஸ்ட்டு? ஆவரேஜ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? அதே நான் ஷீட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஆவரேஜ் இருக்குது. இங்கே தான் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் மார்க்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். எல்லா மார்க்ஸையும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோடனே இந்த மார்க்ஸ் எடுத்திருக்க மார்க்ஸ் அதுக்கு ஆவரேஜ் கால்குலேட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், ஜோன்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் 56.75. ஓகே, இப்போ கர்சரை ரைட் சைட் கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்முலா மற்ற செல்லுக்கு அப்ளை ஆகி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆவரேஜ் கால்குலேட் ஆயிடுச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எந்த ஃபார்முலா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது? ரேங்க் ஃபார்முலா பார்க்கணும். ஓகே, இங்கே பாருங்க, நான் போய் காட்டுறேன். நம்ம டேபிளில் நெக்ஸ்ட் ஃபார்முலா இருக்கிறது ரேங்க் ஃபார்முலா. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ரேங்க் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு கொடுத்து ரேங்க் கொடுங்க, RANK. ரேங்க் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம எதை பேஸ் பண்ணி இப்போ ரேங்க் கொடுக்க போகிறோம்னா டோட்டலை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். சரியா? நான் டோட்டலுங்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய செல்லை செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணி ஃபுல் காலமையும் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்டா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தோன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. சரியா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், F4 ப்ரெஸ் பண்ண உடனே ரோவும் காலமும் லாக் ஆயிரும். அதுதான் டாலர் சிம்பிள் வந்திருக்கு. சரியா? அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஜோன்ஸ் ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டல் என்ன ரேங்க் கொடுக்குதுன்னா 5th ரேங்க் வந்திருக்குது. சரியா? இப்போ அந்த ஃபார்முலாவை நான் மற்ற செல்லுக்கு அப்ளை பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டு எந்தெந்த ரேங்க் எடுத்திருக்காங்கன்ட்டு நமக்கு இந்த ரேங்க் ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். பற்றியெல்லாம் எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த ரேங்க் எடுத்திருக்காங்கன்ட்டு நம்ம பார்த்தாச்சு. வெறும் இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிடா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த செல்லில் நம்ம இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். சரியா? இது ஒரு கண்டிஷன்.
இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கணும், லாஜிக்கல் டெஸ்ட் கண்டிஷன். அது நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிரேட்டர் தென் 50 கொடுப்போம். சரியா? கிரேட்டர் தென் 50, 50க்கு மேலே எந்தெந்த ஆவரேஜ்லாம் இருக்குதோ அந்த கண்டிஷன் மட்டும் செலக்ட் பண்ணேன். சரியா? அதில் கமா கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ வேல்யூ இஃப் ட்ரூ, எதுலாம் 50க்கு மேலே ஆவரேஜ் இருக்கோ அதுக்கு எனக்கு என்ன ரிசல்ட் வரணுண்டா டபுள் கொட்டேஷனில் பாஸ்ன்னு கொடுக்குறேன். சரியா? மறுபடியும் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இன்கேஸ் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் 50 இருந்தால் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். சரியா? அந்த லாஸ்ட்டில் இருக்குதுல்ல, வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்தால் அதே டபுள் கொட்டேஷனில் எனக்கு ஃபெயிலுண்டு வரணும். சரியா? ஃபெயிலுண்டு கொடுத்து டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். சரியா? இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் வரும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 50 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும், பாஸ்ன்னு வரணும். சரியா? வந்துடுச்சா? வந்துங்க பாருங்கள், பாஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் செல்லில் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண உடனே ஃபெயில்டு காமிக்குது. செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து 47 தான் ஆவரேஜ், அது வந்து ஃபெயில். நம்ம அதுதான் கண்டிஷன் நம்ம கொடுத்துருந்தது. சரியா? இப்போ அந்த ஃபார்முலாவை மற்ற செல்லு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட் பாஸு எந்த ஸ்டூடெண்ட் ஃபெயிலுண்டு நம்ம கொடுத்த கண்டிஷனை வச்சு அது இந்த ஃபார்முலா வந்து நமக்கு அவுட்புட்டு எடுத்து கொடுக்கும். சரியா? இந்த இஃப் ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா தான். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த செல்லில் நான் இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டு உண்டாக்க போகிறேன். அது எப்படின்னு நீங்கள் பார்ப்போம். சரியா? அதுக்கு மேலே பாருங்கள் டேட்டா டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குல்ல டேட்டா வேலிடேஷன், அதை இதுலேயும் மறுபடியும் செலக்ட் பண்ணோன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கா, அதுக்கு கீழே எனி வேல்யூன்னு இருக்குது. இதை இந்த ஆரோவை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் லிஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸுன்னு இருக்குல்ல, இந்த சோர்ஸுங்கிற செல்லுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு டேட்டா வேலிடேஷனில் வரணுமோ அந்த லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் வரணும், அதனால அந்த ஸ்டூடெண்ட் நேமு ஃபுல் காலத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ ஓகே கொடுக்க போகிறேன். இந்த ஓகே ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த செல்லில் போய் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஏரோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரியா? இதுதான் ட்ராப் டவுன். இப்போ அந்த ஏரோ நான் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், எந்த லிஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணமோ ஸ்டூடெண்ட் நேம் அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்படி தான் நீங்கள் ட்ராப் டவுன் வந்து யூஸ் பண்ணணும். எந்த நேம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரியா? இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணோன்னா அந்தந்த நேமு அந்த செல்லில் வரும். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு நம்ம லிஸ்ட்டு, இந்த நேமு தான் ஸ்டூடெண்ட் நேமு தான் வரணும் அப்படின்ட்டு. வேறு எந்த நேமும் அதில் என்ட்ரு பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்டா சம் இஃப், அடுத்தது கவுண்ட் இஃப் இருக்குது. சரியா? ஓகே, இந்த ரெண்டு நம்ம சம் இஃப் கவுண்ட் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் இஃப் ஈக்குவல் டு, எப்போவுமே ஃபார்முலா வந்து ஈக்குவல் டுவில் ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுத்து சம் இஃப் கொடுத்துட்டேன். இப்போ கீழே பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரேஞ்சு வந்து நான் இந்த ஃபுல் ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரேஞ்சு. சரியா? ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டேன். க்ரைட்டீரியா நான் என்ன கொடுக்க போகிறேன்டா, இந்த மேலே இருக்குல்ல டேட்டா வேலிடேஷனில் உள்ள செல்லு லீனஸ்ங்கிற நேமு, அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் ரேஞ்சு, எந்த நம்பர் ரேஞ்சை வந்து சம் பண்ணணுங்கிறது. சரியா? அது நான் வந்து கொடுக்குறது டோட்டலுங்கிற காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்திருந்தா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே பாருங்கள், என்டர் கொடுத்த உடனே இந்த சம் இஃப் ஃபங்க்ஷன் என்ன செய்யுதுன்னா இந்த க்ரைட்டீரியா லீனஸ்ங்கிற நேம் எங்கே இருக்கோ அங்கே பார்க்குது. பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு அதுவுடைய டோட்டல் என்னவோ அதை பிக் பண்ணி 305ங்கிறது அவுட்புட்டாக நமக்கு கொடுத்துருக்கு. சம் இஃப் வந்து எங்கெங்கே அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதோ அதுவுடைய நம்பரை சம் பண்ணி நம்ம கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோபிங்கிற இடத்துல நான் நேமை சேஞ்ச் பண்ணுறேன், லீனஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? க்ரைட்டீரியா அந்த நேமு வந்து எக்ஸாக்டாக அதே நேமை இங்கே கொடுக்குறேன். பாருங்கள், லீனஸ்னு கொடுத்த உடனே அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சம் இஃப் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னா 486 கொடுத்துருக்கு. ஸோ 2 டைம்ஸ் லீனஸ்ங்கிற நேம் இருக்குது. அந்த 2 டைம்ஸ் உள்ள டோட்டலையும் சம் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. சரியா? எப்பப்பெல்லாம் அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதோ அந்த
இது ரேஞ்ச் சம் ரேஞ்சை வந்து சம் பண்ணி சரியா ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதுதான் சம் இஃப் ஃபங்க்ஷனுடைய வேலை. சரியா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, கவுண்ட் இஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சுன்னு கீழே இருக்குல்ல ரேஞ்சு, அந்த ரேஞ்சு வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறது எகெயின் அதே ஸ்டூடெண்ட் நேமை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். சரியா, உங்கள் லிஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குல்ல நேம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுப்போம். கொடுத்து க்ரைட்டீரியா இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன்டா, அதே அந்த டேட்டா வேலிடேஷனில் உள்ள லீனஸ்ங்கிற அந்த செல்லு தான். சரியா, இந்த லீனஸ்ங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த நேமை. ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே இந்த கவுண்ட் இஃப் ஃபார்மில் என்ன செய்யுதுடா, இந்த க்ரைட்டீரியா லீனஸ்ங்கிற நேம் வந்து எத்தனை தடவை அங்கே ரிப்பீட் ஆகிருக்கோ அதை கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதுதான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனுடைய வேலை. சரியா, இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஃபெரோஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபெரோஸ்ன்னு சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே ஃபெரோஸ் வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. அதனால் நமக்கு கவுண்ட் பண்ணி அதை 1ன்னு கொடுத்துருக்கு. இன்கேஸ் நான் அதே இதை நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ ராஜதுரைன்னு இருக்க நேமில் ஃபெரோஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு 2ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 2 டைம்ஸ் ஃபெரோஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இங்கே பாருங்க, இங்கே கோகுல்னு இருக்க நேம்லேயும் நான் ஃபெரோஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபெரோஸ்ன்னு கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகிருக்கனால கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ஃபெரோஸுங்கிற நேமு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் அது 3 அவுட்புட் வந்துருக்குது. சரியா, க்ரைட்டீரியாவை தான் செக் பண்ண, க்ரைட்டீரியா அந்த ரேஞ்சில் செக் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் மின். இந்த 2 ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே மேக்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சிலேருந்து எடுத்து கொடுக்கும். எப்படின்னு பார்ப்போம். ஈக்குவல் டு மேக்ஸ் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த மார்க்ஸில் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபுல் மார்க்ஸையும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே இது என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னா, நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் இருக்குல்ல அதில் எது மேக்ஸிமம் நம்பரோ அந்த நம்பர் மேக்ஸிமம் மார்க் அதை நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. 74 தான் மேக்ஸிமம், அதை நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் எந்தெந்த சப்ஜெக்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் மாத்திரம் தான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கும். சரியா, இப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் மினிமம் எம்ஐஎன்ங்கிறது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு மின் எம்ஐஎன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. சேம் அதே செட் ஆஃப் செல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். மார்க்ஸ் செல்லை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னு பாருங்கள், அதில் மினிமம் மார்க் எதுவோ அந்த நம்பரை நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. அதுதான் அந்த மினிமம்ங்கிற ஃபார்முலாவுடைய வேலை. சரியா, அது நமக்கு எது லெஸ்ஸர் நம்பரோ அது அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா ஏபிஎஸ் ஃபார்முலா. ஏபிஎஸ் ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, எதுக்கெலாம் நெகட்டிவ் சைன் இருக்கோ அந்த நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஏபிஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே வருங்க, இப்போ நான் இந்த டேபிளில் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குல்ல கோல்ஸில், அதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ஏபிஎஸ் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அந்த செல்லை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் அந்த நெகட்டிவ் சைன் இருக்குது ரிமூவ் ஆகி ஒன்லி த நம்பர் மாத்திரம் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்குது. சரியா, ஏபிஎஸ் உடைய மெயின் யூஸ் வந்து அந்த நெகட்டிவ் சைன் இருக்குல்ல அது ரிமூவ் பண்ணி நமக்கு இருக்கிற டேட்டாவை நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு 10 ஃபார்முலா நம்ம இப்போ பார்த்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் 10 ஃபார்முலா பார்ப்போம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்ன ஃபார்முலான்னா கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க். சரியா, மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா தரவாக இருக்க முடியும் எக்ஸலில். சரியா, இப்போ நம்ம இங்கே பாருங்கள் இந்த கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் வந்து ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவுண்ட் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் கொடுங்க, கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த செல் ரேஞ்ச் இருக்குல்ல அதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா இந்த கவுண்ட் வந்து ஃபங்க்ஷன் என்ன செய்யுதுன்னா, இந்த ஃபார்முலா டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல அதில் நம்பர் எதுலாம் இருக்கோ அது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். சரியா, இன்கேஸ் இங்கே வந்து நான் ஆல்ஃபபெட் போடுறேன் பாருங்கள், ஏன்னு போட்டோன்னே ரிசல்ட் வந்து 5 ஆயிடுச்சு. வச்சுங்களா, டோட்டல் ஆனால் 6 இருக்குது. ஆனால் ஏன்னு போட்டோன்னா ஆல்ஃபபெட் வந்து கவுண்ட் பண்ணாது, ஒன்லி நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணு. அதுதான் கவுண்ட் ஃபார்முலா உடைய வேலை. சரியா,
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா கவுண்ட் ஏ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் ஏன்னு கொடுங்க. ஈக்குவல் டு கவுண்ட் ஏன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த செல் ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா கவுண்ட் ஏ என்ன செய்யணும், கவுண்ட் ஆல். இது வந்து செல்லில் எது எதுலாம் டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இது நம்பரு பாருங்கள், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, அல்ஃபபெட் இருக்குது, கேபிட்டல் அல்ஃபபெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இது கவுண்ட் பண்ணி செல்லில் எது இருந்தாலும் கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதுதான் கவுண்ட் ஆல், கவுண்ட் ஏங்கிறது. சரியா? ஸோ இதுக்கெலாம் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு, அப்போ தான் அந்தந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா. ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து எந்தெந்த செல்லுலாம் பிளாங்காக இருக்கோ அந்த பிளாங்கை மட்டும் கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அந்த செல்லில் பிளாங்கை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். இதில் வந்து 2 பிளாங்க்கு தான் இருக்குது. 2 பிளாங்கை மட்டும் கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து 2 வந்திருக்கு அவுட்புட்டு. சரியா? இதுதான் கவுண்ட் பிளாங்க்குடைய வேலை. வெறும் எங்கெங்கே பிளாங்க் இருக்குது பாருங்கள், நான் இங்கே டெலீட் பண்ண அது ஒன்று ஆட் பண்ணி வருது. ஸோ அத்தனை பிளாங்க்கு வந்து செல்ஸ் இருக்குது, அதனால் நமக்கு கவுண்ட் பண்ணி அவுட்புட்டாக அது கொடுக்குது. சரியா? இப்போ அது நான் எகெயின் என்டர் பண்ணோன்னா அது ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்படித்தான் நீங்கள் கவுண்ட் ஏ கவுண்ட் பிளாங்க் வந்து யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். VLOOKUP ஃபார்முலா. சரியா? VLOOKUP ஃபார்முலா இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா தான். VLOOKUP நிறைய அனாலிசிஸ்க்கு இது தேவைப்படும். பெரிய பெரிய டேட்டா யூஸ் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப அவசியமாக இருக்கும். இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவுடைய நேமு, இயர்ஸு அண்டு சேல்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்புடைய நேமும் கொடுத்துருக்கேன். இங்கிட்ட சேல்ஸ் வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் சேல்ஸ் ரெப்புடைய சேல்ஸை வந்து நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி இங்கே கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இங்கே கொடுத்துருக்கு நான் டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்கேன். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரியே இங்கே கொடுத்துருக்குது டேட்டா வேலிடேஷன் சேல்ஸ் ரெப்புக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஈக்குவல் டு VLOOKUP கொடுங்க ஃபார்முலா. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எனக்கு லுக்கப் வேல்யூ வந்து இந்த ஃபஸ்ட்டு நேம் சூர்யாங்கிற நேம். சரியா? சூர்யாவை செலக்ட் பண்ணிட்டேன். டேபிள் அரே, எந்த டேபிள்லேருந்து நமக்கு சூர்யாவுடைய சேல் வேணுமோ அந்த டேபிள் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டாச்சா? இதுதான் டேபிள் அரே. நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர், எந்த காலம் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அது எனக்கு சேல்ஸ் இருக்கிறது வந்து 3rd காலம். கரெக்டாக? அதனால நான் 3 கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரூண்டா அப்ராப்ரியேட் மேட்ச்சு, ஃபால்ஸுண்டா எக்ஸாக்ட் மேட்ச். நமக்கு இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் சூர்யாவுடைய டோட்டல் சேல். அதனால் நான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபால்ஸுக்கு நீங்கள் 0ன்னு கொடுக்கலாம். சரியா? இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் எனக்கு சூர்யாவுடைய சேல்ஸ் வந்து 1 லேக்னு காமிக்குது. நம்ம வாங்க செக் பண்ணி பார்ப்போம் நம்ம டேபிளில் சூர்யாவுடைய சேல்ஸ் என்னென்னு. இங்கே பாருங்கள் சூர்யா நேமுக்கு 1 லேக் இருக்குது. கரெக்டாக? 100,000. அதுதான் நமக்கு VLOOKUP யூஸ் பண்ணி சேல் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ நேமை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கார்த்திக்னு வச்சுருக்கேன் சேல்ஸ் இருப்பு. அவருடைய சேல்ஸ் என்னாச்சு 15,000. அது நம்ம உங்கள் போய் டேபிளில் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் கார்த்திக் 15,000 வந்துருச்சா? இந்த மாதிரி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அவங்க பர்டிகுலர் பர்சன் அந்த சேல்ஸ் ரெப்புடைய சேல்ஸ் என்னவோ அது நமக்கு இங்கே பிக் ஆகி ஆன்சர் கிடச்சிருக்கு. சரியா? இப்படி தான் நீங்கள் VLOOKUP ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். VLOOKUP வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. சரியா? எக்ஸலில் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பெரிய பெரிய டேட்டா யூஸ் பண்ணும்போதெல்லாம் எந்த நேம் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த நேமுக்குள்ளே சேல்ஸ் வந்து VLOOKUP ஃபார்முலா வந்து செக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. சரியா? சேல்ஸை நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, கன்கேட்டினேட். கன்கேட்டினேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கன்கேட்டினேட்டுங்கிறது ஃபஸ்ட்டு செல்லு செகண்ட் செல் 2 செல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் இது 2 கன்கேட்டினேட் பண்ணோம். அது எப்படின்னா சேர்த்து நமக்கு ஒரு செல்லில் கொடுக்கும். அதுதான் பாருங்கள் ஈக்குவல் டு கொடுத்து கன்கேட்டினேட் ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபஸ்ட்டு செல் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். கமா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் கொடுத்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை செல் இருக்கோ நிறைய கொடுக்கலாம். சரியா? நான் ஜஸ்ட்டு 2 தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே பாருங்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 சேர்ந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேர்த்து நமக்கு ஒரு செல்லை கொடுத்துருச்சா? இதுதான் அந்த கன்கேட்டினேட் ஃபங்க்ஷன் வந்து நம்முடைய யூஸு. ஆனால் ஒரு பிரச்சனை இதில் என்ன இருக்குதுன்னா பாருங்கள் ஃபஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ நான் ஸ்பேஸு கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்,
அந்த இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், அந்த ஃபார்முலாக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் நேம் கமா இருக்குல்ல, அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா அந்த செல்லுக்கு அப்புறம் டபுள் கோட்டேஷனில் ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கமா கொடுக்குறேன். கொடுத்து இப்போ என்டர் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் வரும்னு நான் கொடுத்துருக்கேன். அதுதான் என்டர் கொடுத்தோன்னா பாருங்கள், ஃபஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சா, ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வந்திருக்கு. சரியா? இப்படி தான் கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். எத்தனை செல் இருக்கோ அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு செல்லில் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் ஃபார்முலா பார்க்க போகிறோம். மேட்ச் ஃபார்முலா வந்து என்ன செய்யணும்னா பொசிஷன் நம்ம லுக்கப் வேல்யூ, எந்த லுக்கப் வேல்யூவை லுக் பண்ணுறோமோ செக் பண்ணுறோமோ அதோடைய பொசிஷனை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இங்கே பாருங்க ஐபிஎல் டீம் கொடுத்துருக்கேன், இது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கேகேஆருடைய பொசிஷன் பார்க்க போகிறோம் மேட்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஈக்குவல் டு மேட்ச் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து லுக்கப் வேல்யூ இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன் கேகேஆர்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து லுக்கப் அரே, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த லுக்கப் வேல்யூ கேகேஆரை செக் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை லாக் பண்ணால் F4 ப்ரெஸ் பண்ணி ரோஸும் காலம்ஸையும் லாக் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்து கமா கொடுத்த உடனே 0ன்னு இருக்குல்ல எக்ஸாக்ட் மேட்ச் அதை கொடுத்துருக்கேன். 0 கொடுத்து இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா கேகேஆர் எந்த பொசிஷனில் இருக்குது, 3rd பொசிஷனில் இருக்குது அஸ் பர் த பாயிண்ட். கரெக்டாக? அதனால் நமக்கு அந்த பொசிஷனுடைய நம்பரை வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு டெக்கன் சார்ஜஸ் பாருங்கள், டிசி வந்து எந்த பொசிஷன், 6th பொசிஷனில் இருக்குது. அதனால் நமக்கு 6ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் ரேண்டமாக சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேங்க. டிசின்னு இருக்க இடத்துல நான் இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறேன், ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்த உடனே இங்கே வருங்க அது எத்தனை பொசிஷனில் இருக்குது, 5th பொசிஷன், அது 5th வந்துருச்சு. இப்போ சிஎஸ்கே நம்ம சிஎஸ்கே கொடுத்த உடனே பாருங்கள் நம்பர் 1 வருது, 1st பொசிஷன். அடுத்து மேலே பாருங்கள் ஆர்சிபி கொடுத்த உடனே அது 2nd பொசிஷனில் இருக்குது, அது 2 வருது. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து இந்த மேட்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ரவுண்ட் ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இங்கே பாருங்க டேபிள் கொடுத்துருக்கேன், ஒரு டேபிளில் நம்பர் இருக்குது, அடுத்தது பிளேசஸ் டு ரவுண்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டட் நம்பர்னு இருக்குது. இப்போ இங்கே தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு ரவுண்டு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து நம்பர் வந்து இங்கே பாருங்கள் இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? 2 பாயிண்ட் இந்த இத்தனை டெசிமல் இருக்குது. கம்மா கொடுத்து 0 கொடுத்த உடனே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே இது என்ன செய்யுதுன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பரை செக் பண்ண, அது லெஸ் தென் 5 இருந்தால் அந்த டெசிமலுக்கு முன்னாடி உள்ள நம்பரை அப்படியே ஹோல் நம்பரை கொடுத்துருச்சு. சரியா? நம்ம 0ன்னு கொடுத்துருக்கனால 2 கொடுத்துருச்சு. ஆனால் இன்கேஸ் டெசிமல் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 5 ஆர் மோர் தென் 5 இருந்துச்சுண்டா இது என்ன ஆகுண்டா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணிடும். பாருங்கள் 2 வந்து 3 ஆயிடுச்சு ஹோல் நம்பர். சரியா? இதுதான் இந்த ரவுண்ட் ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல். இப்படி தான் இது யூஸ் ஆகும். சரியா? அடுத்தது வந்து பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணி பார்ப்போம். அதே இதை நான் எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ரவுண்டு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிற நம்பர் கமா கொடுத்து இந்த இப்போ வந்து 1ங்கிற செல்லை செலக்ட் பண்ணோன்னா இது என்ன செய்யுதுண்டா டெசிமலுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர். சரியா? இப்போ நம்ம 1ன்னு கொடுத்தனால இது செகண்ட் நம்பரை செக் பண்ணும். செகண்ட் நம்பர் என்னாச்சு 7, 3க்கு அப்புறம் 7 இருக்குது டெசிமலில். அந்த 7 வந்து கிரேட்டர் தென் 5 இருக்குது. 5 இருக்கிறதுனால இது என்ன செய்யுதுண்டா டெசிமலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல 3, அதை வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு கொடுக்குது 2.4. அதை ரவுண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் அதே இது யூஸ் பண்ணுற மாதிரிங்க. ஈக்குவல் டு ரவுண்டு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செல்லை செலக்ட் பண்ணுற நம்பர் செல்லை கமா இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறது 2ங்கிற செல்லை. ஓகே, இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே இது என்ன செய்யுதுண்டா 2.37 வந்திருக்கு. சரியா? ஆனால் இங்கே இருக்க இது என்ன செஞ்சுருக்குன்னா நம்ம 2ன்னு கொடுத்ததுனால 3rd நம்பர் டெசிமலில் வந்து 3rd நம்பர் என்ன இருக்குங்க 2 இருக்குது. அந்த 3rd நம்பரை தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரை நமக்கு அவுட்புட் அப்படியே கொடுத்துருச்சு. அது வந்து லெஸ் தென் 5னால. இப்போ பாருங்கள் கிரேட்டர் தென் 5 ஆர் கிரேட்டர் தென் 5 கொடுத்தோன்னே அதுக்கு முந்தின டெசிமல் நம்பரை 1 இன்க்ரீஸ் 2.38ன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? 2.38 ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுதாங்க அந்த ரவுண்டு ஃபங்க்ஷனுடைய யூஸ். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பை சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து அனாலிசிஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ட்டில் தான்
காமிப்பாங்க. சரியா? இப்போ பாருங்கள், அந்த டேபிளில் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனில் அண்டர் த இன்சர்ட் ஆப்ஷன் பையன் இருக்குல்ல, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், ஒரு பேசிக் ஷார்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் அந்த டேபிள் எது செலக்ட் பண்ணியோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சார்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது தேவையோ அந்த டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. ஏதாவது அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. சரியா? மேலேயே டிசைனுக்கு கீழேயே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி சார்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சார்ட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சேல்ஸ் இருக்குல்ல, மந்த்துக்கு அப்புறம் சேல்ஸ், அந்த சேல்ஸு ஃபுல்லாக அந்த டேட்டா ஃபுல்லாக பாருங்கள் சார்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதுதான் லேபிள், டேட்டா லேபிள். அது ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து அசம்ஷன் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது தேவைப்படும். மேலே போய் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட்டு மேலே டிசைனுக்கு கீழே இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸாகவும் இருக்குது. அதே இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுக்கும். இந்த பை சார்ட்லேயே டிஃப்ரெண்ட்டு வியூஸ் வந்து அதுவே நமக்கு கொடுக்கும். அதில் உங்களுக்கு தேவையான வியூஸ் எதுவோ அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். சரியா? உங்களுடைய அனலைசிஸ்க்கு எது ஏற்ற மாதிரி இருக்குது, இல்லை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற எதுவும் மேனேஜர்ட்டின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபுல் டேபிள் இதில் வந்துருச்சா? அதில் எல்லாமே மாறி இருக்குது. மேலே பாருங்கள் சார்ட்டு டைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இது சேல்ஸு, இது குவார்ட்டர்லி சேல்ஸா, இல்லை இந்த 2025 சேல்ஸா, இதெல்லாம் நீங்கள் ஹெட்டிங்கில் சேஞ்ச் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ட்ரங்க் ஃபார்முலா. ட்ரங்க் ஃபார்முலா வந்து இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் நம்பர் இருக்குது, அடுத்து நம்பர் டிஜிட்ஸ் இருக்குது, அடுத்து ட்ரங்க். இங்கே தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரங்க் ஃபார்முலா எதுக்கு யூஸ்ன்றா, டெசிமல் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணுறது தான். சரியா? ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ ஈக்குவல் டு ட்ரங்க் கொடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் செல்லில் ஒரிஜினல் நம்பரை 0 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 0ன்ற கண்டிஷன் கொடுத்துருக்கனால க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும்னு பாருங்கள், 2 மட்டும் வந்திருக்கு. டெசிமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதுதான் நம்ம கண்டிஷன் கொடுத்து நம்பர் டிஜிட் வந்து 0ன்னு கொடுத்தனால. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே ஃபார்முலா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். என்ன கண்டிஷன் கொடுப்போம்னா 1. ஸோ ஒரே ஒரு டெசிமல் தான் எனக்கு வேணும்னு நான் சொல்ல போகிறேன். சரியா? அதுக்கு நமக்கு என்ன செய்யணும், ஈக்குவல் டு ட்ரங்க் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு 1ங்கிற செல்லை செலக்ட் பண்ணுறான். சரியா? க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துன்னு பாருங்கள் 2.4. ஸோ ஒரே ஒரு டெசிமல் மட்டும் இதுலேருந்து எனக்கு பிக் ஆகி வந்திருக்கு. மற்ற டெசிமல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதே ஃபார்முலா மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து 2 டெசிமல் வேணும். அப்போ 2 செல்லை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துன்னு பாருங்கள், இதில் 2 டெசிமல் வந்திருக்குது. சரியா? 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்திருக்கு. அதுதான் டெசிமல். ஓகே, நமக்கு எத்தனை டெசிமல் வேணுமோ அதை கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அங்கே இது ஒரிஜினல் நம்பரில் வந்து மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, அது அப்படியே தான் வரும். மைனஸ் அப்படியே தான் இருக்குது. நம்ம எத்தனை டிஜிட் டெசிமல் வேணும்னு நம்ம கொடுக்குறோமோ அத்தனை டிஜிட் டெசிமல் வரும். அவ்வளோதான். சரியா? இந்த ட்ரங்க் ஃபார்முலா வந்து இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு, எத்தனை டெசிமல் வேணுமோ அத்தனை வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபார்முலா, லாஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறது ரேன் பிட்வீன். இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் லிஸ்ட்டுடைய டேபிள். அதில் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரேண்டமாக வேணும் நம்பர்ஸ். அது நான் செலக்ட் பண்ணுறது எப்படின்ட்டு இந்த ரேன் பிட்வீன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு ரேன் பிட்வீன் ஃபார்முலா கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாட்டம் இருக்குல்ல, பாட்டம் வந்து லோயஸ்ட் நம்பர் என்ன, அது எனக்கு 0, ஹையஸ்ட் நம்பர் எனக்கு என்ன வேணும் 100ன்னு கொடுக்குறேன். சரியா? 100ன்னு கொடுத்து இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்க போகிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ரேண்டமாக 0 to 100, பாட்டம் டு டாப் ஏதாவது ஒரு நம்பர் அது பிக் பண்ணும். இப்போ பாருங்கள், அந்த ஃபார்முலா மற்ற செல்லுக்கு அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 to 100ல் அதுவாக சில நம்பர் வந்து பிக் ஆகி நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த ஒரு மிராக்கில் பாருங்கள், அந்த செல்லை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அந்த காலமை ஃபார்முலாவை நெக்ஸ்ட்டு செல்லில் போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணோன்னே பாருங்கள், ஆல்ரெடி உள்ள நம்பரும் சேஞ்ச் ஆகிடும். சரியா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணது டிஃப்ரெண்ட் நம்பர் கிடைக்கும்.
ஓகே, நம்ம எந்தெந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ப்ரீவியஸ் ஆக்ஷனில் என்னென்ன அந்த ரேண்ட் பிடியும் அந்த ஃபார்மில் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாக ரேண்டமாக அந்த 0 to 100 சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அன்லஸ் நீங்கள் காப்பி பேஸ்ட் வேல்யூஸ் பண்ணுற வரைக்கும் இது மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு இது கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது மாறிக்கிட்டே இருக்குது. மேலே பாருங்கள் ஃபார்முலா பாரில் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? நான் லாஸ்ட்டில் வச்சு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தாலும் இது மறுபடியும் சேஞ்ச் ஆகும். நம்பர் வந்து மாறும். பார்த்தீங்களா? மாறுதா? இப்படித்தான் ரேண்ட் பிட்வீன் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக நம்பர் கொடுக்கும். நமக்கு பேஸு அந்த பாட்டம் வந்து டாப் வரை என்ன வச்சுருக்கோ அது கொடுக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எல்லா ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க இப்போ தான் கற்றுக்குறாங்கன்றா அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்டா நம்ம சேனல்லையும் வாட்ச் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலில் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் எந்த வீடியோவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.